லோடு அதிகமாகிடுது. இதெல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணணும். மெயினாக வந்து எர்த்து பற்றி சொல்லணும். கிரவுண்டிங் எர்த், எர்த்துக்கு கிரவுண்ட் இருக்குது, ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ போகிற மண்டபத்தில் வந்து நீங்கள் வந்து ஏதோ பவர் கிடைக்குது எடுத்துக்கிறாங்க, கரெக்டுங்க. அதை வந்து கிரவுண்டு செக் பண்ணி கரெக்டாக இருக்குது. கிரவுண்ட் எர்த்து செக், கிரவுண்ட் எர்த்து வந்து பேனலுக்கு போகணும். ப்ராசருக்கு அதே எர்த்து தான் வரணும். இப்போ இன்னைக்கு பாருங்க, ஜென்செட்டில் வந்து எல்டிஆர் ஓடிட்டு இருக்கு, ப்ராசர் வந்து மண்டபத்தோடு இருக்கு. பவர் போன கட் ஆயிடுச்சு. இதே வந்து எர்த்து மிஸ் மேட்சிங் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் எதுவுமே வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒர்க் ஆகாது, சரியா ஒர்க் ஆகாது. போன ப்ரோக்ராம் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்தது, இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகலையே அப்படின்னு நம்ம தான் மிஸ்டேக் பண்ணிடுவோம், கரெக்டுங்களா? அதே மாதிரி ஃபுல் லோடு நீங்கள் செக் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக ஒயிட்டில் ஆர்ஜிபி மூணுமே ஃபுல் லோடில் கொடுத்து நீங்கள் செக் பண்ணாதான் ஃபுல் லோடு கிடைக்கும். அதே மாதிரி வந்து நம்ம பவர் வாங்குறப்பவே வந்து ஜென்செட் பவர் மண்டத் பவரில் வாங்குறப்போ நம்மளோட எல்இடி வால் வந்து லோடு வந்து கால்குலேஷன் பண்ணவே முடியாது. அன்ஈவன் லோடு, இந்த மாதிரி ஒரு இடத்துல பிளாக் இருக்கும், ஒரு இடத்துல ஒயிட் இருக்கும். ஒயிட் இருக்கிற ஏரியா வந்து ஃபுல் லோடு எடுத்துகிட்டு இருக்கும், அந்த பல்ப் ஏரியா அந்த எஸ்எம்எஸ் வந்து ஃபுல் லோடு எடுத்துகிட்டு இருக்கும். இந்த பிளாக் இருக்கிற ஏரியா வந்து லோடு வந்து எடுக்காது. அப்போ ரெட்டு காமிப்போ ரெட்டு பல்ப் மட்டும் தான் இருக்கும், ப்ளூனா ப்ளூ பல்ப் மட்டும் தான் இருக்கும். அப்புறம் மிக்சிங் வரப்போ வந்து டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் லோடு எடுக்கும். ஃபுல் ஒயிட்டுங்கிறப்ப தான் வந்து 100% லோடுமே எடுக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 12 கேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான கேபிளிங் பண்ணிவிட்டு உங்களோட கோடவுன்லேயே வச்சு ஃபுல் ஒயிட் வச்சுட்டு கேபிள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூடாகுதுன்னு தெரியும். அதை என்னைக்கு தனியாக செக் பண்ணிக்கிறீங்களா? எஸ்எம்பிஎஸ் வந்து என்ன வாட்டேஜ் வந்திருக்கு, என்ன வோல்டேஜ், என்ன வோல்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எல்இடி வால. இந்த பேனல் வந்து எத்தனை வோல்ட்ல இருந்து ஒர்க் ஆகும்? 50 வோல்ட். 110 வோல்ட் இருந்து ஒர்க் ஆகும். ப்ராசர் 110 வோல்ட்ல ஒர்க் ஆகுமா? 220 தான் ஒர்க் ஆகும். இப்போ 200 கீழே வர்றப்பவும் வந்து இது வந்து ஒர்க் ஆகும். இப்போ ஆம்பியர் லோடு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 1000 வாட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, 250 வோல்ட் வருது அப்படின்னா 4 ஆம்ப்ஸ் கனெக்ட் ஆச்சு. கிலோமீட்டர் கிலோமீட்டர் போட்டு பார்த்துக்கலாம். இது ஈஸியாக கால்குலேஷன் போடுறது வந்து ஒரு 235 வோல்ட் அப்படின்னா 1000 வாட்ஸ் டிவைட் பை 235 பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் சம்திங் இத்தனை ஆம்ப்ஸுக்கு வந்துடும். அப்போ ஒரு கரெக்டுங்களா? கிரவுண்டு மேட்ச் ஆகாட்டி நம்ம ப்ராசர் வந்து ப்ராப்ளமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்டபத்தில் வந்து போர்வெல் மோட்டர் போடுவாங்க, அதோட ரிட்டர்ன் வந்து நேராக எங்கெங்கெல்லாம் எர்த்து பாயிண்ட் இருக்கோ அது வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும். அது மெயினாக வந்து நம்ம ப்ராசரு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருள் எதெல்லாம் இதில் இருக்கோ அதெல்லாமே பாதிக்கும். கிரைண்டர் போட்டிருப்பாங்க, மண்டபத்தில் 10 கிரைண்டர் போட்டிருப்பாங்க, கிரைண்டர் ஓடிட்டு இருக்கும், சுவிட்ச் ஆன் பண்ணுவாங்க ஆஃப் பண்ணுவாங்க, மிக்ஸி போட்டிருப்பாங்க ஆஃப் பண்ணுவாங்க ஆன் பண்ணுவாங்க, வீடியோ பேர் வந்திருப்பாங்க, ஒரு 1000 வாட்ஸ் லைட் ஏதோ ப்ளக்கில் எடுத்திருப்பாங்க ஆஃப் பண்ணுவாங்க ஆன் பண்ணுவாங்க. அந்த லோடு வந்து ஜர்க் ஆகும். அப்போ வந்து நம்மளோட ப்ராசஸில் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து சர்ஜ் யூனிட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். சர்ஜ் ப்ரொடெக்ஷன் அந்த எக்யூப்மெண்ட் வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா, இப்போ எப்படி வந்து கம்ப்யூட்டரில் வைரஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வைரஸ் இது போடுறோம்லங்க, அந்த மாதிரி சர்ஜ் யூனிட் ஒன்று போட்டோம்னா இந்த ப்ராசஸில் தப்பிக்கான வாய்ப்பு இருக்குது. யூபிஎஸ் போடலாங்க. நீங்கள் இந்த ஃபுல் லோடுக்குமே யூபிஎஸ் கொண்டு போவீங்களா? ஃபுல் லோடுக்குமே யூபிஎஸ் கொண்டு போவீங்களா? ப்ராசஸ்க்கு யூபிஎஸ் போட்டுக்கலாங்க, கம்பல்சரி போடணும். சரி, இதை பற்றி நீங்கள் யூபிஎஸ் கேட்டீங்க இல்லைங்களா, அந்த யூபிஎஸ்லேயே ஒரு சிக்கல் இருக்குது. நீங்கள் நார்மல் யூபிஎஸ் எல்லாமே ரிலேட்டட் இபியில் பவர் வந்துச்சுன்னா அதை அப்படியே பைபாஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் எடுத்து பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்கும், சரிங்களா? இதில் உள்ள வரது ரிட்டர்ன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யூபிஎஸ் செய்து போயிடும். புரிஞ்சுதுங்களா? யூபிஎஸ் சர்ச் ப்ரொடெக்ஷன் அப்படின்னே இருக்கு, நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணலாம்.
நீங்கள் நார்மலாக இந்த கம்ப்யூட்டர் போடுற யூபிஎஸ் வாங்கி போட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஆனா சுவிட்ச் மாதிரி ஒன்று இருக்கும். கரண்ட் வந்தால் நேராக போயிடுது, கரண்ட் இல்லைன்னா பேட்டரி வெளியே போகும் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு ஆனா சுவிட்ச் இருக்கும், ரிலே வச்சுருப்பாங்க. சர்ச் ப்ரொடக்ஷனோட இருக்கிற யூபிஎஸ் வாங்கினீங்கன்னா தான் அது பாதுகாப்பு. வெளியிலிருந்து வர பவர், இபி சாக்கெட்லேருந்து வர பவர் எல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னா ஆஃப் பண்ணிட்டு பேட்டரி வெளியே போயிட்டு இருக்கும், சார்ஜ் ஏறாது, கட் ஆகிடும். அதுக்கு பின்னாடி ரீசெட் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்பான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சர்ச் ப்ரொடெக்ஷன் எல்லாத்துலயுமே ஒரு சின்ன சுவிட்ச் மாதிரி இருக்கும், ரீசெட் சர்க்யூட் ரீசெட்னு ஒரு பட்டன் இருக்குங்க. அது காரணம் அதுதான். உங்களோட ப்ராசஸர் உங்களோட ஒரு சில மண்டபத்துல ஜென்செட்ல ஆன் பண்ணி தான் ஓடுது மண்டபமே. ஆமா, அங்க போனோம்னா நம்ம சர்ச் ப்ரொடக்ஷன் இருக்கிற யூபிஎஸ் போட்டோம்னா அவுட்புட்டே வர்றதுல கட் ஆயிடும். அதுக்குதான் அந்த எர்த்திங் பத்தி பேசும்போது ஜெனரேட்டர்ல எல்லாம் நீங்க என்ன வந்து ஒரு ஜெனரேட்டர் ஆபரேட்டர் கிட்ட கேட்டு வாங்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யாருக்காவது வந்து எவ்வளவு ஃப்ரீக்வன்சி ஹெர்ட்ஸ் இந்தியா ரன் ஆகுதுன்னு தெரியுமா? நம்ம யூஸ் பண்றது 50 ஹெர்ட்ஸ். யூஎஸ்ல எல்லாம் வந்து 60 ஹெர்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சைக்கிள்ஸ் வந்து 50 ஹெர்ட்ஸ்ல இருந்தாதான் அந்த ஆல்டர்னேட்டர்ல இருந்து வர பவர் வந்து 240 230 நிற்கும். சரிங்களா? இவங்க லோடு காரணமாக அந்த ஜெனரேட்டர் வேற எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்திருக்கும், சைக்கிள் ஜாஸ்தி ஆகும். அப்போ உங்களோட மீட்டர்ஸ்ல வந்து ஃப்ரீக்வன்சி ஹெர்ட்ஸ் இருக்கிற மீட்டர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க டிவியில். அதையும் செக் பண்ணுங்க ஒரு ஆன் பண்றதுக்கு முன்னாடி. 52 தான் வருது, 53 தான் வருது அப்படின்னு விட்டீங்கன்னா அதோட சைக்கிள்ஸ் ஜாஸ்தி ஆகும் போது உள்ள வர கரண்ட் பாசேஜ் ஜாஸ்தி ஆகும். தயவு செஞ்சு 50 ஹெர்ட்ஸ் 220 இருந்து 240 வோல்ட்டுக்குள்ளதான் இருக்கணும். 240 வோல்ட் தான் இருக்குது அப்படின்னு 240 ஹையர் லிமிட். நம்ம அதுல வருதேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், ஓகே அப்படின்னு ஆன் பண்ணிடுறோம். பண்ணக்கூடாது. 230 235 தான் நிக்கணும். சரிங்களா? இப்போ எர்த்திங் அப்படிங்கிறது எத்தனை பேர் நீங்க லேப்டாப் இபி கேபிள் குத்தும் போதோ இல்ல HDMI கேபிள் குத்தும் போது ரீஸ்டார்ட் ஆகும், இல்லைன்னா வெடிச்சிருக்கு மதர் போர்டு, இந்த மாதிரி யாராவது அனுபவம் இருக்கா? மதர் போர்டு போய் செல்போன் போயிருக்கலாம் ஆடியோ இபி கேபிள் குத்தும் போது, கவனிச்சிருக்கீங்களா யாராவது? செல்போன் போறதுக்கு காரணம் வேறீங்க. இந்த HDMI கேபிள் ஆடியோ குத்தாமையே HDMI கேபிள் குத்துனோம்னா லேப்டாப் ஸ்கிரீனு முடிஞ்சு அவ்வளவுதான். அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கீங்களா யாராவது? இருக்காது. இனிமேல் யாரும் அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இது. இந்த மண்டபத்தில் எடுத்திருக்குல்ல, எர்த்திங் அப்படிங்கிறது கிரவுண்டிங்கிறது ஒரு சின்ன வித்தியாசம் தான் அப்படின்னு யாராவது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஆனா சின்ன வித்தியாசம் இருக்கு. ரெண்டுத்தோட பேசிக் பிரின்சிபல் ஒண்ணுதான், பூமிக்கு போகணும் அந்த லைன். சரிங்களா? நீங்க ஒரு பொருளை நான் இது வந்து எர்த்திங் ஆகிருக்குன்னு நம்புறேன். இப்போ இந்த பொருளை வந்து நீங்க தொடறீங்க அப்படின்னா இதுக்குள்ள இந்த SMPS இருக்கு, இந்த பல்புலாம் இருக்கு, கரெக்டுங்களா? இது அலுமினியம் சேனல் தொடறீங்க அப்படின்னா இது ஷாக் அடிக்கக்கூடாது, கரெக்டுங்களா? அடிக்கல, எர்த்திங் பண்ணியிருக்காங்க. இல்ல அடிக்கணும்னு நினைச்சா அதுக்கு வராங்க. பேக் ஃபுட்ல தெரியும், ஷூ போட்டுருந்தா தெரியாதுன்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஏன் அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னையை விட வேற எங்க ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு, புரியுதுங்களா? இந்த பவர் போறதுக்கான பாத்வேல எங்கேயோ ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு. அதனால மொத்த இண்டக்ஷன் அந்த வழியா போயிடுது. எனக்கு வரல, நான் அதை விட நல்ல ரெசிஸ்டன்ஸ் நான் கம்மியா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப எப்படின்னா பேக் ஃபுட்ல இருக்கும்போது எனக்கு ரெசிஸ்டன்ஸ் இன்னும் வேல்யூ குறைஞ்சிடும், என்னோட பாடி ரெசிஸ்டன்ஸ். அப்ப நான் தொட்டேன்னா மொத்த இடத்து எனக்கு வந்துடும். இதனாலதான் உங்க HDMI கேபிள் போறது காரணம். மல்டிபிள் எர்த்ஸ் அடிக்கிறது தப்பு. நான் LED வால்க்கு ஒரு எர்த் அடிக்கிறேன், ப்ராசஸர் கிட்ட ஒரு வயர் முடிக்கி இங்க எர்த் அடிச்சுக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, நீங்க கேட் கேபிளோ HDMI கேபிளோ குத்துறீங்க, அந்த எங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கோ மொத்த எர்த்து வந்து அங்க நின்றுட்டு நீங்க குத்த வேகம் முடியும். இதுதான் காரணம். மல்டிபிள் எர்த் அடிக்கிறது தப்பு. அது ஒரு இமேஜ் இருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இமேஜ் இது யாருக்காவது புரியுதான்னு பாருங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், சும்மா புரியுதான்னு பாருங்க. யாருக்காவது புரியுங்க? சொல்ல முடியுமா? 3 phase. ஓகே. இந்த வீட்டுல எர்த் ஒண்ணா போ ஆல்மோஸ்ட் சேம்.
கிட்டத்தட்ட. ஆனால் ரெண்டையும் ஒரு கனெக்ட் பண்ணக்கூடாது. அது ஒரு காயில் இருக்குங்க, ஒரு காயில் வைண்ட் பண்ணியிருப்பாங்க கரெக்டுங்களா? காயில் 2 எண்டு இருக்கும். ஒரு மேக்னெட் சுற்றும் போது அந்த காயில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. இதுதான் பவர் ஜென்ரேஷன் ஆகிறதுக்கான ஒரு பேசிக் பிரின்சிபல் கரெக்டுங்களா? ஒரு காயிலோட ஒரு எண்ட்ல நீங்க ஒரு பேஸ் எடுத்துட்டீங்க, இன்னொரு ரெண்டை கம்பைன் பண்ணி நியூட்ரல் ஆக்கிருக்காங்க சரிங்களா? அப்போ இந்த நியூட்ரல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காயில வந்து 240 வோல்ட் ஜென்ரேட் ஆகுது. அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகி போகுது, தள்ளிட்டு போகுது. அதோட பாசிட்டிவ் சைடை வந்து நம்ம பேஸ் எடுத்துக்கிறோம். அதே அளவுக்கு உந்து சக்தியோட அதுக்கு காயிலோட அடுத்த பக்கமும் பவர் ஜென்ரேட் ஆகிருக்கும் சரிங்களா? அதை நம்ம கிரவுண்ட் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா ரிட்டர்ன் அடிச்சு திரும்ப உங்களுக்கு தான் வரும். அதனால ஜென்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறவங்க ஜென்ரேட்டர் பவர் வாங்குறீங்க இல்லைங்களா, நியூட்ரல் இருக்க அடிச்சிருக்கீங்களான்னு கேளுங்க. அடிக்கலாம் ஆன் பண்ணாதீங்க, உங்களுக்கு தான் டேஞ்சர். 3 phase மோட்டார்ஸ்க்கெல்லாம் வந்து நியூட்ரல் தேவையில்லை. அதனால வந்து இந்த ஜென்ரேட்டர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் இந்த மில்லுக்கு ரன் ஆகிறதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. ஓப்பன் ஜென்ரேட்டர்லாம் இந்த மில்லுக்கு ரன் ஆகும். அப்போ வந்து இந்த நியூட்ரல் தேவையில்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் அப்படி இல்லைங்க. நியூட்ரல் தேவை. சிங்கிள் ஃபேஸ் லோட் தனியாக இருக்குதுங்க, இல்லை நீங்களே வந்து ரெண்டு ஃபேஸ் தான் லோட் பண்ணுவீங்க, அவ்வளோ பேனல்ஸ் இருக்கும். அப்படிங்கும்போது நியூட்ரலுக்கு வந்து நமக்கு எர்த்து கண்டிப்பாக வேணும். பாடி எர்த்து வேற, இந்த லைன் எர்த்திங் வேற, நியூட்ரல் எர்த்திங் வேற. லைன் எர்த்தம் மட்டும்தான் நீங்க நிறைய எர்த்திங் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு ஆடியோக்காரர் இப்போ ஆடியோ வந்து கொண்டு வந்துருப்பாங்க, அவங்களோட எர்த்து ஒரு தனியாக இருக்கும், பாடி எர்த்து. நீங்க இபி கேபிள் குத்துவீங்கல்ல, ஆடியோட மொத்த பவரும் அந்த இபி கேபிள் வந்து நிற்கும், குடியும். காமனா ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா முன்னாடியே பேசிடுங்க, யார் பவர் சப்ளையர், உங்களோட மெயின் காமன் பாயிண்ட் எடுத்து எங்க இருக்கு, லைன் எடுத்து ஜென்ரேட்டர் இருக்கா, ஜென்ரேட்டருக்கு வந்து நியூட்ரல் எடுத்து அடிச்சிருக்கீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. கடைசி நேரத்துக்கு போய் கனெக்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் முன்னாடியே போயிருங்க, பவர் செக் பண்ணுங்க. காமனா மெயின் லைன் எடுத்து ஒன்று தான், ஸ்ட்ராங்காக அடிங்க, அதில் எல்லாருமே கனெக்ட் பண்ணுங்க. உங்கள் வீட்டு பேனல்லையே அப்படிதான் இருக்கும். கீழே வரும் அந்த பஸ் பாரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டமாக இருக்கும், அதுதான் எல்லா எர்த்துமே கனெக்ட் பண்ணுவாங்க. எர்த்துங்கிறது சிங்கிள் பாயிண்ட் இருக்கிற வரைக்கும் நல்லது. இல்லைன்னா எங்கே ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குதோ மொத்த இண்டக்ஷன் அது வழியே போயிடும். ஆல்ரெடி நம்ம இருக்கிற இந்த பவர் கேபிளெல்லாம் பார்த்தீங்கன்னா எர்த்தோட வயர் திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும். அப்போ ரிட்டர்ன் கரண்ட் இவ்வளவும் அந்த கேபிள் வழியாக போகும்போது ஹீட் ஆகும், கேபிள் மெல்ட் ஆகும். ப்ராப்பரிங் எர்த்திங் இருந்தாலுமே இதெல்லாம் ஆகும், பத்திரமா பார்த்துக்கணும். மூணு டைப் ஆஃப் எர்த்திங் இருக்கு. இது நான் ரொம்ப காமனான விஷயம் தாங்க. பைப் எர்த்திங், பிளேட் எர்த்திங், ஸ்ட்ரிப் எர்த்திங். இந்த பைப் எர்த்திங் தான் நம்ம வந்து அதிகமாக நம்ம ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணுறது, நம்ம ஏன்னா ஈவெண்ட்ஸ் இருக்கிறதுனால. பிளேட் எர்த்திங் வந்து பில்டிங்ஸில் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ரிப் எர்த்திங் வந்து தரையில் பண்ணுறது, ஒரு மிஷினை சுற்றி பண்ணுவாங்க, ஃப்ளோரில் பண்ணியிருப்பாங்க, அது ஸ்ட்ரிப் எர்த்திங். நீங்கள் கேட்ட மாதிரி பேக் ஃபுட்டில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மிஷினை வந்து வெறுங்கால தான் ஆப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரிப் எர்த்திங் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் வே வந்து நான் சொன்னதுதான். நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு சிங்கிள் எர்த் லைன் எடுத்துனா ஆடியோ, வீடியோ, லைட்டிங், வீடியோ கேமரா யார் வந்தாலும் பவர் எடுக்க வந்தாலும் அவங்க ப்ராப்பராக சாக்கெட்ஸ் யூஸ் பண்ணிங்கனாலே இதை அவாய்ட் பண்ணிடலாம். ஒரு மெயின் 125 dBயில் வந்து 32, 63 அவுட்புட்ஸ் இருக்குன்னா 3 phase போர்டு கொண்டு வந்து சொல்றீங்க, அதுலேயே எர்த் கனெக்ட் ஆகிடும், லோடு அதுலேயே பிரிஞ்சு வந்துடும். அப்படி மல்டிபிள் இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மல்டிபிள் இன்ஜின்ஸோட பாடி எர்த்தும் உங்கள் லைன் எர்த் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த இன்ஜின்ஸோட நியூட்ரல் எர்த்தெல்லாம் தனித்தனியாக தான் இருக்கும். நியூட்ரல் கிரவுண்ட் ஆகவே ஆகுங்க. தயவு செஞ்சு இனிமேல் நீங்கள் ஜென்ரேட்டர்ஸ் வாங்குற ரெண்டல் பண்ணுறீங்கன்னா பாடி எர்த், நியூட்ரல் எர்த் அடிக்க சொல்லுங்கள். அந்த பாடி எர்த்தில் ஸ்ட்ராங்காக அடிக்க சொல்லுங்கள், அதுதான் உங்களுக்கும் எர்த்து. நீங்கள் தனியாக எர்த்து அடிக்க தேவையில்லை. ஜென்செட்ல அவங்க நியூட்ரல் எடுத்து கொடுக்கலன்னா நாம அடிச்சுக்கலாங்களா? நீங்க அடிச்சிருங்க. இல்ல நீங்க தான் அடிச்சிருங்க, புக் பண்ணுவீங்க. ஜென்செட் வந்து நாம ஒரு ஸ்கூலுக்கு போறோம், ஒரு பக்கம் போறோம், ஆல்ரெடி அங்க ஜென்செட் ரெண்டலுக்கு தான் வர்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்க நியூட்ரல் எடுத்து கொடுக்கறது இல்ல, கிரவுண்ட் தான் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு இடத்து தான் போட்டிருக்காங்க. நியூட்ரல் ஃபேஸ் நியூட்ரல் தனியா வந்துருது. அடிக்க சொல்லணும். பேனல் நீங்க சொன்ன மாதிரி நம்ம அடிச்சுக்கிறது நமக்கு நல்லது. நம்ம பொருளுங்க, நம்ம காசு போட்டு வாங்கி அதான் நம்ம நியூட்ரல் எடுத்து நம்ம தனியாக அடிச்சுக்கணும்.
அதுவும் கிரவுண்டுக்கும் அடிச்சு தான் ஆகணும். வேற வழியில் அவங்க வந்து கண்ட்ரோல் இருக்கிறது இல்லை. நியூட்ரல் தனி, பாடி எர்த் தனி. ஆமாம், அந்த பாடி எர்த்து உங்க லைன் எர்த்தெல்லாம் ஒண்ணு. நீங்க தனியா எர்த்து அடிக்காதீங்க. அடிச்சீங்கன்னா பிரச்சனை தான் வரும். பாடி எடுத்து அடிக்க வேண்டாங்கிறீங்க? இல்ல, ஒரு பாடி எர்த்து தான். ஒரே ஒரு பாடி எர்த் எல்லாத்துக்குமே, வாலுக்கும் சரிங்க, ப்ராசஸுக்கும் சரி, எல்லா ஜெனரேட்டருக்கும் எல்லாத்துக்குமே. ஜெனரேட்டர் எல்லாத்துக்குமே ஒரே பாடி எர்த் தான். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பைப் எர்த்திங் சொன்னேன் இல்லைங்களா, அதை நம்ம யூஸ் பண்றது அது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்டுங்க. உங்களோட 125 kVA இந்த மாதிரி ஹெவியர் போகும்போது பைப்பும் குழியும் டீப்பரா போகணும். ஸ்க்ரூ டிரைவர் சொல்லக்கூடாதுங்க. சென்ட்ரிங் கம்பி இல்லை, சும்மாவே ஒயர் எடுத்து ஸ்க்ரூ டிரைவர் சும்மா சொல்லியிருப்பாங்க. மண்டபத்துல தொட்டியில போட்டிருப்பாங்க பாத்தீங்களா? ஆணியில சுத்தி இல்ல, உங்களோட இப்போ வால் வந்து நீங்க சைஸ் பெருசாக நீங்க ஜெனரேட்டர் ஜாஸ்தியா ரெக்வயர்மெண்ட் பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு அதோட டெப்த் போகணும். அது இதை நான் கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியுங்க கேல்குலேஷன். ஆனால் ஒவ்வொரு பக்கமும் அந்த பைப்போட திக்னஸ் மாறும். குத்து மதிப்பாக நல்லா டீப்பாக ஒரு 3 அடிக்கு இல்லாமல் தோண்டி போட்டுக்கணும். நல்லது, நமக்கு நல்லது. இன்னொன்று கேட்டிங்கன்னா, அந்த டைப்ஸ் ஆஃப் எர்த்திங்கில் அந்த பைப் எர்த்திங் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு தண்ணி கன்சப்ஷன் கம்மியாக இருந்தால் போதுங்க. எங்கேயாவது மண்டபத்தில் வந்து பாடி எடுத்து பிளேட் பண்ணியிருப்பாங்க. பிளேட் எர்த்திங் பட்டை வரும், இப்படி இறங்கியிருக்குங்க, அதுக்கு தண்ணி நிறைய ஊற்றும். பைப் எர்த்திங்க்கு விட பிளேட் எர்த்திங்க்கு வந்து வாட்டரிங் சுற்றி வந்து மாய்ச்சர் தேவைப்படுங்க மண்ணுக்கு. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் போய் கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் அவர் சொன்ன மாதிரி நம்மளே பண்ணிக்கணும். யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம பொருள் நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம பொருள் நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். அதே மாதிரி மற்றவங்க கரெக்டாக இல்லைனாலும் பாதிக்கப்படுறது நம்ம பொருள் தான். நம்ம லேப்டாப் தான் போகும். ஹையர் அண்ட் லேப்டாப் இப்போ அவர் சாரதி சொன்ன மாதிரி ஹையர் அண்ட் லேப்டாப் நம்ம வாங்கிடுவோம். HDMI குத்துனோம்னா முடிஞ்சது. நான் இதுதான் சொன்னேன். மல்டிபிள் எர்த்ஸ் குத்தும் போது வர பிரச்சனைகள் வந்து இதுதான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0.233 இருக்குங்களா, 0.36 இருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிற மொத்தமாக இருக்கிறது வந்து இந்த இடத்துக்கு தான் போகும். டிரான்ஸ்மிஷனாக லைன் போயிடுச்சுங்க. எர்த்திங் கனெக்ஷன் இருக்கிறதுனால அந்த பக்கம் என்ன நடந்தாலுமே மொத்த எர்த்திங் இங்கே தான் சேரும். எக்ஸாம்பிளுக்கு இது உங்கள் லேப்டாப்னு வச்சுக்கோங்க. உங்களோட அதாவது LED வால் அது வந்து சவுண்ட் அண்ட் லைட் ஒரு ஜென்ரேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போய் சவுண்ட் அண்ட் லைட் ரெண்டுத்துக்குமே ஒரே ஜென்ரேட்டர் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வர இண்டக்ஷன்ஸ், அதாவது இப்போ லைட் ஆன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லைட் சுற்றி இண்டக்ஷன் வரும். நீங்கள் பேக் ஃபுட்டில் போய் சும்மா தொட்டிங்கன்னா ஸ்டாட்டிக் எனர்ஜியெல்லாம் தெரியும். அது எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறது அந்த எர்த்து தான். ஒரு பேனல் வருது வந்து நீங்கள் 100 பேனல் ஆகும்போது எவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுங்க அந்த எர்த் லைனில் மொத்தமாக வந்து உங்கள் லேப்டாப் தான் போகும். அந்த மாதிரி ஒவ்வொரு லைட்டில் இருக்கிற ஷார்பியில் இருக்கிறது, LED பார்க்கனில் இருக்கிறது. LED பார்க்கனால குட்டி குட்டி பொருள் குட்டியாக இண்டக்ஷன் ஜாஸ்தியாகும் உள்ளுக்குள்ள. அப்படியா எக்ஸாம்பிளுக்கு LED தான். பேனல் திக்னஸ் இவ்வளோதான் இருக்குது. அதோட பவர் வேலை SMPS ஒரு பவர் ப்ரொடக்ட் 200 வாட்ஸுங்கிறாங்க. இது 200 வாட்ஸ் ஒரு நார்மல் லைட் எவ்வளோ பவர் தருதுங்க. இந்த LED வாட்ஸுக்குள்ள 200 வாட்ஸ் அப்படிங்கும் போது இதுக்குள்ளே இருக்கிற இண்டக்ஷன் எவ்வளோ இருக்கும். இது எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்கும். அதனால அதை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். நீங்கள் ஃபேஸ் பண்ண எரர் இந்த மாதிரி ஏதாவது உங்கள் அனுபவம் நான் தெரிஞ்சுக்கலாம். நான் பார்ப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். நான் இந்த ஃபங்க்ஷன் இப்படி பண்ணேன், எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், நானும் தெரிஞ்சுக்கலாம். இல்லை, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது எர்த்திங் பற்றிங்க. உங்கள் பேனலுக்கு நீங்கள் அதை சூஸ் பண்ணுறது வந்து உங்கள் பேனலோட SMPS வாட்டேஜ் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். நீங்கள் எத்தனை பேனல் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அத்தனை ஸ்கொயர் கேபிள்ஸ் ரன் பண்ணணும். இருக்கிற இத்தனை ஸ்டென்ஷன் இருக்குங்க. இப்போ எக்ஸாம்பிள் பிலிப்ஸ், எனக்கு தெரியலங்க என்னென்ன கேபிள் பிராண்ட் இருக்குன்னு. இப்போ ஃபினோலெக்ஷன் இருக்குங்க, மற்ற பிராண்ட் இருக்குங்க, அது இருக்குங்க, இது இருக்குங்க. எல்லாத்தையுமே 2.5 ஸ்கொயர் விற்கிறாங்க இல்லைங்களா. நீங்கள் எது அது நல்ல பிராண்ட் நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க? விலை கம்மியை வச்சு பரவாயில்ல. அப்படி அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குங்க. கரண்ட் ஃப்ளோ வந்து கம்மியாகும். ஆமாம், நீங்கள் யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா கம்பியே ஒத்த கம்பி தான் போகும், வளைச்சு தான் போடுவாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ வீடியோ ஏதோ பழைய டைம் ஏதோ ஒன்று பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கிற காரணம் இப்படி இருக்கிற காரணம் இதுதான்.
கம்பிகள் அதிகமாகும் போது ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். கரண்ட் ஃப்ளோ வந்து கரண்ட் ஃப்ளோ அடிபட்டுச்சுன்னா என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தங்க. ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஹீட் ஆகும், தள்ளாது, ஈஸியாக போகாது. இல்லைங்க, நீங்க கேபிள் ஸ்பெக் ஷீட்ல பாக்குறீங்க. ஏன் கேக்குறீங்க, ஏன் சொல்றேன்னா ஒவ்வொரு மேனுஃபேக்சர் ஒவ்வொரு காப்பர் அலாய் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒரே பக்கம் இருந்து ரா மெட்டீரியல் வாங்க மாட்டாங்க. அந்த ஸ்பெக் ஷீட்ல நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் அதுவே இருக்கு. ஒரு மீட்டருக்கு இத்தனை லோடு நாம கொடுத்துருப்போம், பர் மீட்டர் ரேஞ்சு கொடுத்துருப்போம். வண்டிக்கு எப்படி மைலேஜ் தரானோ அதே மாதிரி அதே கொடுத்துருப்பாங்க. ஜென்ரலா சொல்லிடலாங்க. ஆனா நாளைக்கு நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு ஹீட் ஆகுதுன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக நான் சொல்றேன். நான் சொன்னது வேற பிராண்டா இருக்கலாம். சரிண்ணா, சின்ன பேசிக் எக்ஸாம்பிள் வரலாம். நீங்க கேட்ட கேள்வி ஃபியூஸ் கம்பி இருக்குங்க, அதோட திக்னஸ் எப்படி இருக்குங்க, அது எப்படி 100 ஆம்ஸ் தாங்குதுங்க. அதேதான், நீங்க லென்த் கூட்ட கூட்ட கேஜ் கூட்டிட்டு தான் போகணும். ஃபியூஸ் இதுதான் இருக்குங்க. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான். உங்க ஐடியா ஏதாவது சொல்லுங்க. இது எப்படி வந்து மற்றவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்கணும். நம்ம வந்து வெண்டாசுங்க, நம்ம போய் கனெக்ட் பண்ணுவோம். ஜெனரேட்டர் கிளைண்ட் சைடில் இருக்கலாம். அப்ப என்ன பண்ணுங்கன்னா நீங்க கையோட ஒரு 2 எர்த்தராடு உங்க கையோட எடுத்துட்டு போயிருங்க. ஆனா நீங்க கனெக்ட் பண்ணாதீங்க. கொண்டு வர ஜெனரேட்டருக்காரங்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அவங்களையும் எஜுகேட் பண்ணுங்க. சார் நீங்கள் கேட்டு வாங்கணும். இல்லை சார், இது வந்து முன்னாடி இருந்த பழக்கமாயிருச்சு. நீங்கள் கேட்டு வாங்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொன்னேன் 2 எர்த்தராடு கையோட எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு. அவங்க நியூட்ரலுக்கு சேர்த்து நம்மளே அடிச்சுட்டுங்க, நமக்கு தேவையான பாடியில நம்மளே அடிச்சு போயிடும். போராடி பாக்குறது தானே கடைசி வரைக்கும். இப்படி பண்றீங்களாங்க, அவங்களே எர்த்தராடு அடிச்சிருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ண சொல்லுங்க. நீங்க ப்ராப்பரா எர்த்திங் பண்ணிக்கணும். இல்லண்ணா, இதெல்லாமே ஒவ்வொரு தடவை நம்ம இப்போ கார் டிரைவிங் மாதிரி தானா, நம்ம இங்க ஓட்டுறதுக்கு ஃபாரின் ஓட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்குங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம தான் நம்மளுக்குள்ளே எஜுகேட் பண்ணிக்கணும். நமக்குள்ளேயே என்ன ப்ராப்ளம்னா அவங்க பெருசா எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் படிச்சு வர்றது இல்ல ஆளுங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. அவங்க புரிய வைக்க முடியாது. இல்ல நான் உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேங்க. அது மாதிரி நீங்க 2 பேருக்கு புரியுவீங்க. கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, கேட்கலன்னா நம்ம தான் கேட்க வைங்க, கேட்க வைக்கணும். வேற வழி இல்லை. ஆனா 1 லட்சம் 2 லட்சம் நான் ஒரு லேப்டாப் ரேட்டு பேனல் ரேட்டு எங்கேயோ இருக்குங்க. அதேமாதிரி ஃபங்க்ஷன் டயத்தில் ஃபெயிலியர் ஆகக்கூடாது. கரெக்டுங்களா? அது இருக்கு, நம்ம தான் வயர் ரன் பண்ணிக்கணும். இல்லை சார், நீங்கள் மண்டபத்திலே பவர் எடுக்கிறதுனால மண்டபத்தோட எர்த்தை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் தனியாக கொண்டு ஸ்க்ரூ டிரைவர் போட்டு இல்லை எர்த்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. நீங்கள் எர்த்து எடுக்கலாம். நீங்கள் மண்டபத்தை எர்த்து எடுக்கலாம். மெயின் இடத்துலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அதுக்கு வந்து இன்னொன்று அடுத்தது நல்லாங்க. இஎல்சிபி ஆர்சிசிபி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. எம்சிபி மாதிரியே அந்த ஆர்சிசிபி சர்க்யூட் யூஸ் பண்ணுங்க. பயந்துக்கிறாங்க நம்மளுங்க. அது என்னப்பா ஆனா ஆனே ஆக மாட்டேங்குது, எம்சிபி போடுப்பா அப்படின்றது. இல்ல இஎல்சிபிங்கிறது வந்து எர்த் ப்ரொடெக்ஷன், சரிங்களா? இஎல்சிபி ஒரு சர்க்யூட் வைங்க. ஆர்சிசிபி எல்லாம் உங்க லேப்டாப் பக்கத்துல வச்சுக்கோங்க. உங்க லேப்டாப்புக்கு வந்து எவ்வளவு லோடு இன்புட் ஆகுதோ அவ்வளவு லோடு ரிட்டர்ன் ஆனாதான் ஆர்சிசிபி ஆன்ல நிற்கும், சரிங்களா? ஒரு 5 ஆம்ஸ் லோடு வந்து அந்த பேஸ்ல போயிருக்குதுன்னா நியூட்ரல்ல அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நியூட்ரல் எடுத்துன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, ரிட்டர்ன் லைன் வந்து வரணும். நெகட்டிவ் வோல்டேஜ் நெகட்டிவ் ஃபேஸ், அதாவது ஒரு ஆளுக்கு வந்து பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி பவருக்கு இருக்குங்க. நியூட்ரல்னா அதுதான் யூசேஜோட ரிவர்ஸ் சைடு. அது வந்து கரெக்டா வந்தாதான் ஆர்சிசிபி ஆன் ஆகும். இஎல்சிபி மற்ற மெயின் போர்டு இஎல்சிபி மஸ்ட், அதை வச்சுக்கோங்க. எர்த் இருந்தாதான் இஎல்சிபி ஆன் ஆகும். உங்களோட சேஃப்டி ப்ரொடெக்ஷன், உங்க பொருள் ப்ரொடெக்ஷன் தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி எர்த்தோட மிஸ்மேட்ச் இருக்கு அப்படின்னா இஎல்சிபி ஆஃப் ஆயிடும். உங்க லேப்டாப் காப்பாற்றலாம். நீங்க
தனித்தனியாக 2 எர்த்து போட்டிங்கன்னா எர்த்து வந்து மிஸ்மேட்ச் ஆகும். ஒரே எர்த்து தான் எல்லாத்துக்கும் லூப் ஆகிருக்கணுங்க. ஜென்செட்டு, வாலு, ப்ராசர் எல்லாமே. பில்டிங் இருக்குன்னா யூஎஸ்பி கட் ஆயிடும். அப்போ வேற வழியே இல்லைண்ணா, நீங்கள் வந்து எங்கேயாவது வயர் ரன் பண்ணி நீங்கள் தனியாக எடுத்து போட்டு தான். இல்ல அதான் சொன்னேங்க சார். ஜென்செட் இல்லை மண்டபத்துலேயோ பவர் எடுக்கிறீங்க அப்படின்னா மண்டபத்தோட எர்த்து எடுக்காமல் இங்கே தனியாக எர்த்து போகிறக்கு இடம் இருந்ததுன்னா அந்த ஒரு இடத்துல நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி மண்டபத்தோட எர்த்தே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வெளியில் ஓடிட்டு இருக்கிற ஜெனரேட்டருக்கு வந்து 2 எர்த்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க சரிங்களா. நியூட்ரல் எர்த்து இருக்கு, பாடி எர்த்து இருக்கு. அந்த பாடி எர்த்து வந்து 5 கோர் கேபிளில் உள்ள மெயின் பேனலுக்கு வருது. நீங்கள் கிளம்பி போகும்போது நீங்கள் பார்க்கலாம் 2 எர்த்து அடிச்சிருப்பாங்க. இப்போ இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து அந்த வால் சாக்கெட்ல எடுத்து போட்டிருந்தாங்க பாத்தீங்களா. அதாவது வால் சாக்கெட்ல ஏதோ ப்ராசர் ஏதோ மாட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த எர்த்து நல்லா இருந்துச்சோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேச்சுக்கு அந்த ஜெனரேட்டர் அடிச்ச எர்த்து வந்து நல்ல கண்டக்டிவிட்டி தருது, ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்குன்னா மொத்த பில்டிங்ல எங்கெங்கெல்லாம் எர்த்து இருந்துச்சோ எல்லாம் அந்த லேப்டாப்போட சார்ஜர்லயே போகும். சிம்பிள் எக்ஸாம்பிள். அப்படியே ரிவர்ஸ். ஒருவேளை மாடல் நல்லா இருந்தா மொத்தமா அது இருக்கும். இது சின்ன ஜெனரேட்டர் ஓகேங்க. 250 kV 300 kV போகும்போது இன்புட் இங்க மாடல் வரதே 100 kV தான் இருக்கும். நீங்க அதை விட ஹை பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. 2 பவரும் ஹை தான் ஆல்மோஸ்ட். இதோட 2தோட இன்டர்செக்ஷன் யாருன்னா உங்க லேப்டாப் தான். ஏன்னா லேப்டாப்போட சார்ஜர் கொண்டு போய் லோக்கல் வால் சார்ஜர் சொல்லிட்டு இருக்கு. எங்கேயோ தப்பு முடிஞ்சுங்க. இல்ல லேப்டாப்ங்கிற இந்த ஃபீல்டுக்கு நான் லேப்டாப்னு சொல்றேன். எல்இடி லைட்னு பாத்தீங்கன்னா அடுத்த லைட்டிங் கன்சோல், ஆடியோனா ஆடியோ கன்சோல், உங்க சுவிட்சர் இருக்கு, சென்டிங் கார்டு, ரிசீவிங் கார்டு எல்லாமே எல்லாமே. அதுதானே ஏசிபி. அது மட்டும் தான் எர்த்லீக்கேஜ் பிரேக்கிங் சர்க்யூட். மெயின் போர்டுல ஒரு யூஎஸ்பி ஆட் பண்ணு. நம்ம ஆளுங்க வந்து அது ஆன் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அது ரிமூவ் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா பைபாஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக முன்னாடியே போகணும், கடைசி நேரத்தில் போய் சொல்லக்கூடாதுங்க. ஜெனரேட்டர் கிட்ட நீங்க பவர் ஆன் பண்றதுக்கு முன்னாடி உங்க மீட்டர் வச்சு பார்த்துட்டு வோல்டேஜ் ஜாஸ்தி வருது, சைக்கிள்ஸ் ஜாஸ்தி வருது, கம்மி பண்ண, ஆர்பிஎம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு நீங்க தான் ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. எல்லாருமே ஸ்டாண்டர்டைஸ் ஆகிறது கஷ்டம் தான். எல்லாருமே கரெக்ட்னு சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும்போது ஒரு கட்டத்துல எல்லாருமே ஸ்டாண்டர்டைஸ் ஆகிடும். நம்பி நீங்க பயந்துக்காம ஈவென்ட் ரன் பண்ணுவாங்க. நீங்க அந்த பயம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்லை. ஆனா உங்க எர்த்து நல்லா இருக்கு, வேற எங்காவது ஏதாவது எர்த்து கம்மியா இருந்துச்சுன்னா உங்க லேப்டாப் கூட ஏதாவது மொத்தம் எர்த்து போகும். ஆமா, நியூட்ரல் எர்த்து நான் நியூட்ரல் எடுத்து தனியா எடுத்துருக்கணும். நான் ஜெனரேட்டர்ல வர்றது ஈபிக்கு அடிச்சிடாதீங்க, மம்பா போயிடும். ஜெனரேட்டர்ல வர்றது மட்டும் தான் அடிக்கணும். ஈபிலேயே கவனிச்சீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டர் பார்த்துக்கும் ஒரு கம்பி ஸ்டே கம்பி எடுத்து கட்டிருப்போம், பாத்துருக்கீங்களா? இல்லைங்க, அது நியூட்ரல் எடுத்து. சார் டிரான்ஸ்ஃபார்மரில் 3 ஃபேஸ் மட்டும்தான் வரும். அந்த 3 ஃபேஸில் இருந்து 3 ஃபேஸ் வித் எர்த்தோட வந்து கீழே கிரவுண்ட் எர்த் அடிச்சிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துலேயே வந்து அந்த கம்பத்தை சுற்றி 2 எர்த்து போட்டிருப்பாங்க. அது வந்து நியூட்ரல் எர்த்து. சார் எர்த்து கிடையாது, நியூட்ரல். நியூட்ரல் வந்து கிரவுண்டிங் பண்ணிக்கிறாங்க. எர்த்து வந்து நம்ம பில்டிங்குள்ளேயோ நம்ம வீட்டுக்குள்ளேயோ போகிறவங்க நம்ம தனியாக எர்த்திங் பண்ணணும். அது வந்து பாடி எர்த்து. பாடி எர்த்து வேற, நியூட்ரல் எர்த்து வேற. அது ஓகேனா? அது டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட ஹெவியா அடிச்சிருப்பாங்க. ஆமாங்க, அது ஏன் ஒவ்வொரு இதுக்கு அடிக்கலைன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ்னால தான் அடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா மெயின் ஹெச்டி லைன் வருது பாத்தீங்களா, வராது. முடிச்சலாமா? எர்த்து வந்து எமனையும் வெல்லுங்க. ஆமா, அந்த மாதிரி சின்ன எக்யூப்மெண்ட்ல வந்து நிறைய பவர் உள்ள கன்சியூம் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து இண்டக்ஷன் வரும். இண்டக்ஷனா மேக்னெட்டிக் ஃபீல்டு. உள்ள காயில் சுத்துச்சுன்னா மேக்னெட் உருவாயிட்டு இருக்குங்க. அது சுற்றி அப்படியே ஒரு ஃபேன் இருக்குல்லங்க, ஃபேன் ஜெனரேட்டர் ஒண்ணுதான் கான்செப்ட் ஒர்க் ஆகுறது. அப்போ உள்ள வந்து ஒரு 4 கூலிங் ஃபேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க ஒரு இண்டக்ஷன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அந்த இடத்துல.
அதை அவாய்ட் பண்றதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்குல்ல நம்ம? இல்ல டூபின்ல இருந்ததுன்னா அது பிளாஸ்டிக் பாடியா இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அயன் பாடியா இருந்தா நீங்க ஜெனரலா நம்ம டைப் பண்ற மாதிரி நம்ம டைப் பண்ணி அப்போ உங்க எர்த்து தான் நீங்க செக் பண்ணணும். எர்த்துல நியூட்ரலோட ரிட்டர்ன் ஏதாவது வந்துகிட்டு இருக்கா, இல்ல ஃப்ரிட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கும் எர்த்துல. ஆமா முக்கியம். ஆமா உங்க வீட்டுல வந்து நீங்க ELCB மாட்டிருங்க. இல்ல நிறைய பேர் மாற்று அதோட முக்கியத்துவம் தெரியாம இருக்கும். MCBலயே இருந்துடுறோம். ELCB வீட்டுல மாட்டுங்க. உங்க குழந்தைங்க வந்து ஒரு பிளக் பாயிண்ட் சார்ஜர் மாட்டிருப்போம், கீழே பெட்டுக்கு பக்கத்துல சொல்லியிருப்போம், குழந்தைங்க போய் சாக்கெட்டை பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிடிக்கிற செகண்ட்ல RCCB பட்டுன்னு கட் பண்ணிடும். மில்லி செகண்ட்ல ரியாக்ட் பண்ணும் RCCB. அதனால நம்ம ஃபீல்டுக்கு நமக்கு செட் ஆக மாட்டேங்குது, யூஸ் பண்றது இல்லை. ஆமா ஆஃப் ஆயிட்டே இருக்கு. அதனால என்னோட சஜஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, மெயின் செக்ஷனுக்கு ELCB மட்டும் வச்சுக்கோங்க. இதுக்குன்னு ஒரு பவர் செக்ஷன் தனியா பிரிங்க, அதுல RCCB இன்க்ளூட் பண்ணுங்க. ஸ்டெபிலைசர் உங்களுக்கு வேண்டியது இல்லை சார். உங்களோட ஜெனரேட்டர் இவர் சொன்ன சரி சார். அப்படி இல்லன்னா MXல விக்கிறா சார். விக்கிறா சார். நான் என் வீட்டு டிவி ஃப்ரிட்ஜ் அத்தனையுமே நான் போடுறேன் சார். அதை நீங்க போட்டீங்கன்னா அது போனா அந்த உள்ள ஒரு கெபாசிட்டி மட்டும் தான் போகும். 150 ரூபாய் தூக்கி போட்டு நீங்க வேற மாத்திக்கலாம் சார். இதெல்லாம் அது சர்ஜ் ப்ரொடெக்ஷன். அது பேர் தான் வந்து சர்ஜ் ப்ரொடெக்ஷன். ஸ்டெபிலைசர் சார் இங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு. இவர் சொன்னார் இல்லைங்களா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 200 வாட்ஸ் ஒரு பேனல் டோட்டல் உங்களுக்கு லோடு வந்து ஒரு 2000 வாட்ஸ்னா நீங்கள் 4000 வாட்ஸ் கேல்குலேட் பண்ணி ஜென்ரேட்டரில் லோட் கொடுக்கணும். சவுண்டுக்கு இன்டூ 3 டைம்ஸுங்க. நீங்கள் சவுண்ட் ஜென்ரேட்டரில் போய் கொடுத்துருப்பீங்க எல்இடியோட போய், சவுண்டுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு 10 ஆம்ஸ் எடுக்குன்னா 30 ஆம்ஸுக்கு மேலே இருக்கும் ஜென்ரேட்டர். உங்களோட இன்டூ 2 மறுபடியும் கேல்குலேட் பண்ணி தான் ஜென்ரேட்டரோட டோட்டல் லோடு. சவுண்டுக்கும் எல்இடி வால்வுக்கும் ரெண்டுத்துக்குமே அன்இவன் லோடு. லைட்டுக்கு 80% ஈவன் லோடு. இந்த ஷார்பி லைட் இருக்கு பார்த்தீங்களா, உள்ள இருக்கிற பல்பு ஆன்ல தான் இருக்கும். அவங்க சும்மா அந்த ஃப்ரண்ட் ஷட்டருக்குள்ள தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 80% அதில் இருக்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லோடு. எல்இடி வால்வுக்கும் சவுண்டுக்கும் டோட்டலாக அன்இவன் லோடு. சப்வூஃபரில் டம்முன்னு சவுண்ட் வந்தால் எகிரிடுவாங்க. இந்த அதையவே அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். நீங்கள் போட வேண்டியது இல்லை சார். நீங்க கரெக்டா கால்குலேட் பண்ணீங்கன்னா போட வேண்டியது இல்லை சார். நாங்க கேட்கலையே ஆடியோ லோட்ல கொடுக்க வேண்டாம், லைட்டிங் லோட்ல கொடுன்னு கேட்போம். ஏன்னா ஆடியோல சவுண்ட் வேல்யூ மேத்தேத்து இதுல உட்கார்ந்து எந்திரிக்கும். சோ நம்ம எல்இடி அதுலயே சார் அதுதான் சொல்றேங்க. இன்டூ 2 டைம்ஸ் இன்டூ 3 டைம்ஸ் ப்ராப்பரா கால்குலேட் பண்ணி போட்டுருந்தாங்கன்னா உட்கார்ந்தே எந்திரிக்காது சார். அதுவும் உங்க காரு வண்டி மாதிரி தாங்க. நீங்க மலை ஏறும்போது ஆக்சிலேட்டர் அமைக்காம விட்டீங்கன்னா இன்ஜின் போயிடும். அவங்களும் நம்மள மாதிரி ஒரு தொழில் வச்சு நடத்துறவங்க தான் ஜென்ரேட்டர்காரங்களும். அவங்க ஜென்ரேட்டர் நம்ம ஈஸியா முடிச்சு கட்டிக்கும். கொண்டு வராங்களா அவங்க தானே கொண்டு வராங்க ஆடியோக்காரங்க. அதனால இபி வந்து இபி யூஸ் பண்றீங்கன்னா ஸ்டெபிலைசர் வேணும் சார், கண்டிப்பா வேணும். ஸ்டெபிலைசர் வந்துங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாங்க ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தான் போட்டிருப்பாங்க, நிறைய லைன் எடுத்திருப்பாங்க. இப்போ வந்து நிறையா இடத்துல வந்துங்க அங்கேயும் வந்து சின்ன சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு தனித்தனியாக லோடு வந்து பிரிச்சுட்டாங்க. அதனால வந்து ஸ்டெபிலைசர் வந்து இந்த டயத்துக்கு தேவையில்லைங்க. இதெல்லாம் வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரொம்ப டவுன் ஆயிருங்க. ஸ்டெபிலைசர் பொறுத்தளவுக்குங்க ஒன்றா ஸ்டெப் அப் இருக்கும், ஸ்டெப் டவுன் இருக்கு, அவ்வளோதாங்க. வோல்டேஜ் வந்து ரைஸ் பண்ணி கொடுக்குங்க, சரிங்களா. பவர் வந்து ரைஸ் பண்ணி கொடுக்காது. 1000 வாட்ஸ்னா 1200 வாட்ஸ்லாம் கொடுக்காதுங்க. ஸ்டெபிலைசர் ஒன்லி ஃபார் வோல்டேஜை மட்டும்தான் ரைஸ் பண்ணி கொடுக்கும், சரிங்களா. அது இப்போதைக்கு தேவையில்லைங்க. நீங்கள் இந்த மாதிரி சர்ஜ் ப்ரொடெக்ஷனு கரெக்டான டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் வந்து வோல்ட் மீட்ரு, சைக்கிள்ஸ் மீட்ரு, ஆம்பியர் மீட்டர் இருக்கிறத பார்த்துட்டு சர்ஜ் ப்ரொடக்ஷனோட டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு, கரெக்டான சாக்கெட்ஸு, இதெல்லாம் ELCB இதை போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்குங்க, எந்த ப்ராப்ளம் வராது. யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா இதை விட்டு நீங்கள் தாண்டி போக மாட்டீங்க, அவ்வளோதான். நீங்கள் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ஜென்ரேட்டர்காரங்க கம்மி பண்ணியா அப்படின்னு. கண்டிப்பாக சார் முடிச்சிடலாம் சார்.